காவியன்ற ஒருத்தி கிடையாது. இதெல்லாம் பண்றேன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு தானே இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரியணும் தானே இப்படி பண்ண. உன் மேல எனக்கு கோவம் வரணும் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். நீ எதை எதிர்பார்த்து இதை பண்ணியோ அதை நானே உனக்கு தரேன். நீ கேட்ட டிவோர்ஸ் உடி. இதுக்காக தானே என்னை என் குடும்பத்தை இவ்வளவு அவமானப்படுத்தின. டிவோர்ஸ் வாங்க தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இப்ப நானே உனக்கு தரேன். என்னமோ ஒண்ணு சொல்லுவி. என்னது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட். நான் தரேன். ப்ரொசீட் பண்ணு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, அப்புறம் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. நான் கேட்க மாட்டேன். உன்னோட வார்த்தை அந்த பொய்யான வார்த்தைகளை நம்ப போறதில்ல. உன் வார்த்தை மட்டும் இல்லடி, நீ முழுக்க முழுக்க பொய்யானவ. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. உண்மையில இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது என்ன படிப்பேன்னு பயம் வந்துருச்சு. இனிமே என் வாழ்க்கையில என்னைக்குமே கிடையாது. உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில வரவே கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னையோட உனக்கு எனக்கு இருந்த எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இனி நீ என்ன முடிவானாலும் எடுத்துக்கோ. ஆனா மறுபடியும் நான் உன்னை நினைப்பேன்னு மட்டும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்ச பார்த்தி இனியோட செத்துட்டான். இனிமே அவன் இல்லை.
மாப்பிள்ள, ஆ மாமா. ஆளாளுக்கு தூங்காம இப்படியே ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் காவியா பண்ணது தப்புதான். அந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. நீ ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா? அவ எதுக்காக போனா, எங்க போனா எதுவுமே தெரியல மாமா. அதான் எல்லாருமே கேட்டோமே, எங்க போனேன், எதுக்காக போனேன்னு. ஆனா அவ வாயை துறக்கலையடா. அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது ஏதாவது சொல்லியிருப்பாளோன்னு கேட்க வந்த. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாதுடா. ஆரம்பத்துல அவ பண்ணது எல்லாமே சரிதான். ஆனா அவ இப்போ இப்படி நடந்திருக்க கூடாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மையாவே காவியா மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? பார்த்தியோட வாடுற முடிவுல தான் இருக்காளா? இல்ல மாமா, என்ன மாமா? காவியாவுக்கு பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும். அவ அவனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிற தெரியுமா? பார்த்திபனுக்கு ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா தான் இருக்கா. என்ன பண்ணி என்ன பண்ண மாப்பிள்ள? இப்ப இப்படி பண்ணிட்டாள. இதனால அக்கா மாமாக்கு மட்டும் இல்ல, பார்த்திக்கும் அவமானம் தானே. இதுக்கு காவியா மேல கோவப்படுறதா பரிதாபப்படுறதா தெரியலையடா. அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணம் நீதான். ஆமாண்டா, அந்த பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்குடா. அவனால இன்னும் உன்னை மறக்க முடியல. அதனால்தான் அவன் இப்படி நடந்துக்கிறான். மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. டேய் மாப்பிள்ள, அவ ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறான். என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டா, அப்படித்தானே தோணுது. எனக்கு என்னமோ பார்த்தி இந்த விஷயத்துல அவனை மன்னிக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் மேல அவ்வளவு கோபமா இருக்கான்டா. அவன் மேல அவனுக்கு இருந்த அன்பு இப்ப வெறுப்பா மாறிடுச்சு. மாப்பிள்ள, நீ வேணா பார்த்திகிட்ட பேசி அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாரு. இவ்வளவு நாளா காவியா மனசு மாறும்னு பொறுமையா இருந்தவன் எல்லாம் சரியாயிடுங்கிற நேரத்துல பொறுமையை எழுந்து ஏதாவது வார்த்தையை விட்டு போறான். அவகிட்ட பேசி சமாதானப்படுத்த முடியுதான்னு பாரு. என்னையோட உனக்கு எனக்கு இருந்த எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இப்போல இருந்து நீ யாரோ நான் யாரோ. காவியா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையாமே? எனக்கு ஏன் அத்தை இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? நான் அந்த அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அத்தை? நீங்களா ஒரு முடிவெடுத்து பார்த்திய கல்யாணம் பண்ணிக்கன்னு கட்டாயப்படுத்தினீங்க. நீங்களாவே இப்போ வந்து பார்த்திய விட்டு விலக சொல்றீங்க. செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி என் மேல ஒரு பெரிய பழிய போட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு உங்களுக்கு இருந்திருந்தா
நீங்க இப்படிதான் அவளை தண்டிப்பீங்களா அத்தை? கண்டிப்பா உங்க பொண்ணை இப்படி நடத்திருக்க மாட்டீங்க. காவியா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி மாமியார் நான் இல்லம்மா. உன்னை இது நாள் வரைக்கும் ஏன் பொண்ணாதானே நான் பார்த்துட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க அத்தை. நீங்க உங்க பொண்ணா என்ன நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. பார்த்தி எந்த அளவுக்கு என்ன நேசிச்சாரோ அதை விட அதிகமா இப்ப என்ன வெறுக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நெருப்பு மாதிரி எரிக்குது. நான் ஏன் இனி வாழணும்னு என் மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது அத்தை. பார்த்தியோட கோவம் நான் மண்டபத்தை விட்டு போனதெல்லாம் இல்ல அத்தை. அவரு கொடுத்த தாலிய நான் எடுத்துட்டு போயிட்டேங்கிறதுதான். ஆனா நான் அந்த தாலிய எடுத்துட்டே போகலையே அத்தை. உங்ககிட்ட தானே அத்தை நான் கொடுத்துட்டு போனேன். அது உங்க கையில இருக்கும்போது ஏன் எல்லாரும் முன்னாடியும் நான் மாங்கல்யத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு போய் சொன்னீங்க அத்தை. என்னாலதான் உங்க 60ஆம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஏன் எல்லாரையும் நம்ப வச்சீங்க? அதனால தானே எல்லாருமே என்ன ஒரு மன்னிக்க முடியாத குற்றவாளியா நினைக்கிறாங்க. காவியா, உன் மேல பார்த்திபனுக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். எங்க நான் பார்த்தியோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவனும்னு பயந்து போய் தானே இப்படி அப்பாண்டமா என் மேல ஒரு பழிய போட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தியை விட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் மேல போட்ட பழிய துடைக்கணும். நான் மாங்கல்யத்தை எடுத்துட்டு போலன்னு எல்லார் முன்னாடியும் நீங்களா வந்து சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். காவியா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு தான் அத்தை பேசுறேன். நான் பார்த்தியை விட்டு கண்டிப்பா விலகிடுறேன். ஆனா செய்யாத தப்புக்கு என்னால பொறுப்பு எடுத்துக்கிட்டலாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதனால நீங்களே எல்லாரும் முன்னாடியும் அந்த உண்மையை சொல்லுங்க. நான் பார்த்திக்கும் இந்த வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். காவியா, நீ இனிமே நிரூபிச்சு என்ன ஆக போகுது? எப்படியும் நீ பார்த்தியோட வாழ போறது இல்ல, இந்த குடும்பத்துல இருக்க போறதும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக உன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கிற? அதுதான் தேவையே இல்லையே. அதுவும் இல்லாம உன் மேல எல்லாரும் அதிருப்தியா இருக்காங்க. அந்த அதிருப்தி அப்படியே இருக்கட்டும். இத பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். அதுக்குதான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே. அப்படி இருக்கும்போது நீ ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? என்னாலெல்லாம் இதையெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாதுமா. அப்போ உங்க சுயநலத்துக்காக என்ன பலியாக்கிட்டீங்கல்ல அத்தை? உங்களை ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் பார்த்தேன். எங்க போய் என்ன? காவியா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பார்த்தியும் இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் உன் மேல கோவத்துல இருக்காங்க. இத பயன்படுத்திக்கிட்டு நீ பார்த்தியை விட்டு விலகி போறதுதான் பார்த்திக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நான் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போயிடுவேன் அத்தை. ஆனா அந்த தாலிய நான் எடுத்துட்டு போலன்னு நீங்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் போவேன்.
இவ தாலி எடுத்துட்டு போகலன்னு உண்மைய சொன்னா இந்த வீட்டுல உள்ள எல்லாரோட கோவமும் என் மேல திரும்பிடுமே. நான் எப்படி இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறது? என்ன ஜீவா, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஜீவா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, நீ வாட்ட போயிட்டே இருக்க. இந்த காவியா இப்படி பண்ணிருக்க கூடாது. பாவம், பார்த்திபன், உங்க ஃபேமிலி எல்லாருமே காவியா டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஜீவா. காவியாக்கு பார்த்தியோட வாழை பிடிக்கல. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் பாஸ்ட் இருக்கு. ஹேய், சும்மா தேவையில்லாம அவங்க விஷயத்துல மூக்க நுழைச்ச பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். கோவம் வருது ஜீவா. உண்மையை சொன்னாதானே கோவம் வரும். ஐ நோ ஜீவா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு விஷயம் கெஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும்னு. ஜீவா, நீயே யோசிச்சு பாரு. இவ்வளோ நாளாக காவியாவை இம்ப்ரெஸ் பண்ண உங்க அண்ணன் பார்த்திபன் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா காவியா இம்ப்ரெஸ்ஸே ஆகலையே. காவியா சச் அ கிளவர் கேர்ள். அவ முடிவுல அவ தெளிவா இருக்கு. ஐ திங்க் காவியா இனிமே உங்க அண்ணன் கூட வாழ மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். டேய், மறுபடியும் கோவப்படுற. ஜீவா, நீங்க எல்லாருமே காவியா காவியான்னு அவளை தலையில தூக்கி வச்சு பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நீ வேணா இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு. பார்த்திபனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டானா அவ எதுக்கு உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை நிறுத்திட்டு போனோம்? ஏன்னா கல்யாணத்தை நிறுத்தினா நீங்க எல்லாரும் அவ மேல கோவப்படுவீங்க. அத ஒரு ரீசனா வச்சுட்டு பார்த்திபனை விட்டு போயிடலான்னு காவியா பிளான் பண்ணிருக்கலாம்ல. என்ன ஜீவா, am I right? இனிமே காவியா மனசு மாற போறதில்ல. அவளை கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்களேன். ஐ திங்க் அந்த பொண்ணு யாரையோ விரும்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, விரும்பி இருக்கலாம், இல்ல அவன் மனசுல வேற யாராவது கூட இருக்கலாம். ரைட்? அத கண்டுபிடிச்சு அந்த பையனோட சேர்த்து வைங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்ல. டேய், முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. திரும்பவும் கோவப்படுற. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இட்ஸ் ஓகே. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, காவியா யாரை லவ் பண்றா, அவ மனசுல யாரு இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்.